நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெறுத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்த லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி படத்தின் துவக்க விழா செய்தி. எல்லின் கிங்ஸ்லி, யோகி பாபு இணைந்து நடிக்கும் லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி படம் பூஜையோடு இணைந்து துவங்கியது. ரக்ஷிதா, மகாலட்சுமி, யாஷிகா ஆனந்த் இளமை துள்ளலுடன் லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பூஜையுடன் படப்பிடிப்பு ஆரம்பம். யோகி பாபு, ரெலின் கிங்ஸ்லி, ரக்ஷிதா, மகாலட்சுமி, யாஷிகா ஆனந்த், OGM, மதுவந்தி, மெல்வின், அமித், பார்கவ், அஸ்மிதா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படத்தை KR செந்தில்நாதன் எழுதி இயக்குகிறார். P. மஞ்சுநாத் தயாரிக்கும் இப்படத்தை S2 மூவிஸ் இணைந்து தயாரிக்கிறது. அச்சு ராஜாமணி இசாமிக்க ஷிகாப் பட்டாம்பி ஒளிப்பதிவு செய்கிறார். SP அகமது படத்தொகுப்பு பணிகளை மேற்கொள்கிறார். ரம்பன் பால்ராஜ் கலை இயக்குநராகவும், ஜாக்கி பிரபு சண்டை பயிற்சி இயக்குநராகவும் பணியாற்றுகின்றனர். நிர்வாக தயாரிப்பாளராக சேலம் சரவணன் செயல்படுகிறார். படவிழாவில் இயக்குனர் KR செந்தில்நாதன் பேசியதாவது: அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இன்று முதல் நாளாகவே எங்கள் படத்தின் பூஜை விழாவுடன் படப்பிடிப்பை துவங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த படத்தை தயாரிப்பாளர் திரு மஞ்சுநாத் தயாரிப்பது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ரச்சிதா மேடம், யாக்ஷிகா மேடம் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. அனைவரின் ஆதரவுடன் இந்த படம் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். இயக்குனர் சங்க தலைவர் R. உதயகுமார், நடிகையும் அரசியல்வாதியுமான OGM, மதுவந்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நடிகர் மெல்வின் பேசும்போது, இந்த படம் விளையாட்டை மையமாக கொண்ட கதைக்களத்தை உருவாக்குகிறது. இயக்குனர் கதையை சொன்னபோதே அதற்கு நாங்கள் தயாராக ஆரம்பித்து விட்டோம். கண்டிப்பாக அந்த படம் அனைவரையும் கவரும் என்றார். நடிகர் அமித் பார்கவ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன். ஒரு திரைப்படம் உருவாவது என்பது மிகவும் நீண்ட பயணம். ஒரு கதை எழுதுவதிலிருந்து அதை திரைப்படமாக உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்க்குவது வரை எத்தனை சவால்கள், தடைகளையும் கடக்க வேண்டியுள்ளது. இந்த படத்தின் போஸ்டர்கள் பார்த்தாலே அந்த பயணத்தின் அருமை புரியும். நிச்சயம் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என்றார். வழக்கறிஞர் சிவராமகிருஷ்ணன் பேசும்போது, இந்த நிகழ்வில் என்னை அழைத்த இயக்குனர் KR செந்தில்நாதன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மஞ்சுநாத் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி பேசும்போது, இங்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும், விஜயரத்னம் சாருக்கும், அஜய் ரத்னம் சாருக்கும், செந்தில் சாருக்கும் எனது வாழ்த்துக்கள். செந்தில் சாரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த படத்தில் பணியாற்றிய ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். நடிகை மதுவந்தி பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் மஞ்சுநாத் சார், இயக்குனர் செந்தில்நாதன் சார், இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி மற்றும் இந்த படத்தில் அனைத்து கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். நடிகை அஸ்மிதா பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற தலைப்பே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்றார். நடிகை யாஷிகா ஆனந்த் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் செந்தில்நாதன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததற்காக தயாரிப்பாளருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகை ரச்சிதா மகாலட்சுமி பேசும்போது, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று இந்த நிகழ்வு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஏற்கனவே பலரும் கூறியது போல் ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது என்பது மிக கடினமான பயணம். ஒரு கதையை உருவாக்கும் கட்டத்திலிருந்தே பல சவால்கள் தொடங்கியிருக்கின்றன. இயக்குனர் செந்தில்நாதன் சாருடன் கதையை பற்றி பேசும்போதெல்லாம் 2 வாரங்களுக்கு முன் பேசிய விஷயங்கள் மீண்டும் மாறியிருக்கும். கதை இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதாக தொடர்ந்து பல மாற்றங்கள், விவாதங்கள் நடைபெற்றன. நிச்சயம் இந்த படம் அனைவரும் கவரக்கூடிய படமாக உருவாகியிருக்கிறது என்றார். இயக்குனர் சங்கம் சார்பில் R. உதயகுமார் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்த தலைப்பு மிக வித்தியாசமாக வண்ணமாகவும் இருக்கிறது. இந்த மேடையை பார்த்தாலே அந்த உற்சாகம் தெரிகிறது. இன்று இங்கு வந்தவுடன் எனது அத்தனை சோர்வும் மறைந்து விட்டது. இயக்குனர் செந்தில்நாதன் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். வழக்கறிஞர் தேவிசிகாமணி பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் செந்தில்நாதன் சாரை எனக்கு பல காலமாக தெரியும். அவர் பல வெற்றி படங்களில் பணியாற்றிருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக இந்த படத்திற்கு அவர் எடுத்த முயற்சி, ஓடிய ஓட்டமும் பட்ட கஷ்டங்களும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். தயாரிப்பாளர் நடிகர் மஞ்சுநாத் பேசும்போது, இந்த விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை நல்ல முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்து அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில் உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். விளையாட்டு பின்னணியில் நகைச்சுவையும் குடும்ப பொழுதுபோக்கும் கலந்த வித்தியாசமான கதைகளத்தை உருவாகியுள்ள லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திரைப்படம் குறித்து விரைவில் மேலும் பல அறிவிப்புகள் வெளியாகும் என படக்குழு தெரிவித்தது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.